ஓகே. நான் என்னோட இந்த 10 டேஸ் விபாசனா கோர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி வந்து அரவுண்டு ஒரு இங்கேருந்து ஒரு 12 என் வீட்டிலேருந்து 12 நான் வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா அங்கே வந்து 3 மணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் என் வீடு வந்து நியர்பை தான் அப்படின்றனால வந்து இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 12க்கு போயாச்சு, கிளம்பிட்டேன். ஸோ தட் ஆட்டோவில் தான் போனேன். ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்தது. ஏன்னா என்ட்ரன்ஸ் இருந்தது, மோஸ்ட்லி வாட்ச்மேன் யாராவது இருப்பாங்களா, அங்கே வாட்ச்மேன் யாருமே கிடையாது. 2 பேர் இருந்தது. அந்த 2 பேரில் எந்த வேயில் போகிறதுன்னு டவுட் இருந்தது. அங்கே வந்து நான் போயிட்டு சும்மா மக்களை அங்கங்கே பார்த்துருந்தேன். யாராவது சொல்லுவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லிட்டு. எல்லோரும் வந்து அமைதியாகவே இருந்தாங்க. ஸோ தட் யாரும் எதுவுமே இது பண்ணலை. நானும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே இங்கே செருப்பு இருக்குது, இந்த இடத்துல தான் போகணும் போகலாம்னு நினச்சிட்டு அங்கே ஒரு ஆஃபீஸ் ஏரியா இருந்தது. அந்த ஆஃபீஸ் ஏரியாக்குள்ளே போனேன். சரி ஓகே இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தட் அப்புறமா என்னோடய எப்படி சொல்கிறது, எந்த ஏரியாவில் உள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு வந்து உக்காந்தேன், பேக்லாம் வச்சுட்டேன். நாங்களும் சும்மா உட்காந்துருந்தேன். முன்னாடி ஒருத்தராக பேரை கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தராக போயிட்டு அவங்க சம்திங் இதை பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா உட்காந்துருந்தேன். லைக் என்ன ஃபர்தர் ப்ராசஸ்ன்னு தெரியலையே, சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து என்ன இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். இல்லை அப்படின்னு. சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டார். அவர் வாங்கி எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிங்களா, என்ன படிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் மனப்பாடம்லாம் பண்ணிட்டு போகல சார், நான் மனப்பாடம்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அவங்க சும்மா ஜென்ரலாக வந்து சில கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த இடத்துலையே வந்து நமக்கு ரூம் நம்மளாம் அலாட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரூம், இந்த ஒரு கார்டு வந்து கொடுத்துட்டு அந்த கார்டில் இந்த நம்பர் வந்து எழுதிடுவாங்க. நீங்கள் போய்ட்டு வந்து யூ கேன் கீப் யுவர் பிலாங்கிங்ஸ் தேர் அண்ட் ரெஸ்ட்டுன்ட்டாங்க. சரி நானும் போய்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஸோ தட் அரௌண்ட் ஒரு 4 மணிக்கிட்ட 3-4 கிட்ட வந்து இந்த பிலாங்கிங்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. போயிட்டு அதில் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்டு இங்கே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு யூஸ்வலாகவே வந்து தூங்குறதுல ஒரு பழக்கமாகிடுச்சுன்னு சொல்லலாம். நானும் அங்கே போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த பெட்டெலாம் யாரை கட்டிட்டு பெருக்கிட்டு பாத்ரூம் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லிட்டலாக தூங்கிட்டேன். கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேன். 5:30 அரௌண்ட் 5:35 தான் எழுந்தேன். எப்படின்னா 5 மணிக்கு வந்து எனக்கு வந்து டீ பிரேக்கு. ஸோ தட் எனக்கு வந்து நான் அந்த ஒரு பீரியடில் தூங்கிட்டேன்றதுனால ஐயோ பதறி அடிச்சுட்டு போயிட்டு வெளில போய் பார்த்தா இருக்கிற எல்லாரும் சும்மா நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து யாரும் எப்படி சொல்கிறது, கோர்ஸ் வந்து பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. அதனால் வந்து யாரும் பேசிக்கவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. ஸோ நானும் சும்மா வந்து அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு கேண்டீன் பக்கமாக லைட்டாக அப்படியே போனேன். பார்த்தா அங்கே டீ இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் மாதிரியான ஒரு ஃபுட்டு வந்து இருந்தது. எனக்கு வேறு செம பசி. போனேன், அந்த பொங்கல் வச்சு சாப்பிட்டேன். டீலாம் ரொம்ப கம்மியாக லிமிட்டடான ஒரு இதுவாக இதாச்சு வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பசி 2வது வாட்டி வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் 2வது வாட்டி சாப்பிட்ருக்கப்போ ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி பார்த்துட்டே போனார், நீ இன்னுமாடா சாப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நைட்டுக்கு சமைச்சு வச்சது இப்போயே சாப்பிட்டுருக்கேடா அப்படின்ற மாதிரி நினச்சி பாருன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டேன். என் கூட ஒரு முதியவர் தான் சாப்பிட்டுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டு நானும் சும்மா வந்து என் ரூமில் போயிட்டு உக்காந்துருந்தேன். அப்புறம் ஒரு டைமில் கூப்பிட்டாங்க. அப்புறம் டைம் வந்து போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஷெடியூல் அடுத்து வந்து போச்சு. என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம பார்த்தோம் என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லி போச்சு. அதுக்கப்புறமா 9 மணிக்கு நீங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் இன்பிட்வீனில் வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. எனக்கு அடுத்த டே, அதாவது ஆக்சுவல் ஃபஸ்ட் டே தான் தெரியும், பாய்ஸ் லிட்ரலி வந்து சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப வேகமானவங்க. அவங்க வந்து இந்த விஷயத்துலலாம் வந்து டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ஃபுட்டோட டைமிங் வந்து இருக்குது. ஃபுட்டோட டைமிங் எக்ஸாக்ட்லி வந்து ஒரு 5 மணிக்கு அப்படின்னா கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு 15க்குலாம் ஆல்மோஸ்ட் உள்ள இடம் காலையில் சொல்லுது ஆளுநே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிடுவாங்க.
ஒரு சார்ட் ஆஃப் ஒரு போட்டி, சீக்கிரம் சாப்பிடணும் சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பாய்ஸ்கிட்ட இருக்கும் போல். ஏன்னா நான் ஸ்கூல்லேயே தான் ஃபீல் பண்ணுவேன். கேர்ள்ஸ் உட்காந்து பொறுமையாக ரசித்து சாப்பிட்ருப்பாங்க. பசங்க போனோம்மா பாஸ் வந்தோம்மா சாப்பிட்டோமா பிரேக்கு ஓடணும்னு ஓடுறவங்க. அதே தான் நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கேயும் வந்து பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் கூட அந்த அளவுக்கு வந்து பெருசாக பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டே சொல்ல முடியாது, ஃபஸ்ட் டேக்கு முன்னாடி அந்த டே வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் டே வந்தது. ஸோ அப்போ தான் ஷெடியூல் ஆரம்பிக்குது. காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து 4:30 மணிக்கு வந்து பெல் அடிச்சு ஆக்சுவலி வந்து கூப்பிடுவாங்க. நமக்கு வந்து டிங் டிங் டிங்னு வந்து ஒரு பெரிய ஒரு மணி அடிக்கும் ஸ்பீக்கரில். அது வந்து கரெக்டாக வந்து அந்த டைமிங் மாதிரி சொல்கிறதுக்காக. அண்ட் அதை தாண்டி வந்து நம்ம ரூமில் யாராவது இருக்கோம், நம்ம வந்து அந்த பெல்லு கேட்கல இன்கேஸ், இல்லைனா வந்து லேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து மணி அடிப்பாங்க. எல்லா ரூமுக்கும் வந்து மணி அடிப்பாங்க. ஸோ தட் மணி அடிச்சுட்டு போவாங்க. நம்ம வந்து ஓகே புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து வெளில வரணும், சீக்கிரமாக வந்து இந்த ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் 4:30 வந்து நான் வந்து ஷாப்பாக போயிட்டேன். அதான் காலையில் வந்து பச்சை தண்ணியில் குதிக்கல, எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து பயங்கர ஹீட்டு ஆக்சுவலி நான் போன அந்த டியூரேஷனில். ஸோ ரொம்ப ஹீட்டுன்றதுனால போயிட்டேன், குளித்தேன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு போயிட்டேன், அந்த ரூமுக்கு வந்து போயிட்டேன். போயிட்டு இந்த மாதிரி வந்து நேற்று வந்து நேற்று நைட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ வந்துட்டு வந்து அதை அப்படியே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 6:30 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், 6:30 to 7:15. ஸோ அந்த டைமில் வந்து போனோம், சாப்பிட்டோம். ஆக்சுவலி எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நான் நேற்று சாப்பிட்டதை விட இந்த டைம் சாப்பிட்டப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா வந்து எங்களை வந்து நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இந்த தட்டு நம்பர், உங்களுக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எங்கள் தட்டை எடுப்போம், நாங்கள் அதை வாஷ் பண்ணுவோம், நாங்கள் தான் எப்பவுமே அதை வந்து எங்கள் பிளேஸில் வந்து வச்சுப்போம். இட்ஸ் டோட்டலி இன் அவர் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே போயிட்டு வந்து ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி தான். இந்த பக்கம் 2 பக்கமும் 2 கரண்டி இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மார்னிங் வந்து டீ காஃபி, அதே மாதிரி டீ காஃபி இருக்கும். ஈவினிங்கும் வந்து டீ காஃபி கண்டிப்பாக இருக்கும். மார்னிங் வந்து ஏதாவது வந்து ஒரு விதமான ஃப்ரூட்ஸும் வந்து சீனியர்ஸுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஜூனியர்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் கிடையாது மார்னிங்லாம். மற்றபடி வந்து ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். சிம்பிளி சொல்லணும், வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு. அப்புறமா வந்து மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி மெடிடேஷன் சொல்லும்போது தனி கதை. நான் அது கொஞ்சம் போக சொல்கிறேன். நான் ஃபுட்டு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி. மத்தியானமும் வந்து நல்லா சூப்பரான ஃபுட்டு தான். ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு போக போக தான் தெரியும் இது அந்தளவுக்கு சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி. நான் அதுவும் என்ன சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வருது, அரௌண்ட் ஒரு 5 மணி. பார்த்தா பொரி போட்டிருந்தாங்க. மசாலா பொரி தெரியுங்க, அந்த பொரி, மசாலா பொரி, வாழைப்பழம், அப்புறம் கஞ்சி, அதுக்கப்புறமா வந்து டீ காஃபி. இதுதான் ஆக்சுவல் டின்னர். பொரி நல்லா இருக்கேடா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் டே ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து ஆனாபானா பண்ணுவாங்க. ஆனாபானானா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட மூச்சு காதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் பேசிக்கலி ஆனாபானா. இந்த ஆனாபானா பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு செமையான ஒரு விஷயமாக வந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம மற்ற சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது ஒரு எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு ரொம்ப செமையான ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் அவங்க முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து ஒரு எலமெண்ட் வச்சுருக்கோம். சம் ஸ்டப்ஸ் வித்தின் அவர் செல்ஃப். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வச்சா பண்ணுவோம். எதுவுமே இல்லாமல் ரொம்ப பிளாங்காக வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்றப்போ வந்து இட் குவைட் சேலஞ்சிங். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து கொடுக்கும். ஸோ தட் இதே மாதிரி ஆனாபானாவை தான் வந்து ஒரு 3 நாள் பண்ணணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இட்ஸ் அப்கிரேடிங் டே பை டே 10 நாள் இருக்குது அப்படின்னா 9 நாள் ஒரு நாளும் ஒரு விஷயம் ஆட் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது கூட இன்னும் கொஞ்சம் சிம்பிளான விஷயம், அது கூட இன்னும் கொஞ்சம் சிம்பிளான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க.
ஸோ அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒரே விஷயத்தை தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒரு நாளும் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப பிளாங்காக பார்த்தோம் அப்படின்னா இதே தானே பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, நம்ம அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணி பண்ணுறோம் அப்படின்றப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறு. ஸோ நைட்டு வந்து பூரி வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரூமுக்கு வந்து போக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே ரியலி வந்து போனேன். சீரியஸ்லி ரொம்பவே ஒரு 9 மணிக்கு வந்து நாங்கள் வந்து டிஸ்கோஸும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து 7 to 8:30. நான் அதை போயிட்டு வந்து கேட்டேன். ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி வந்து எனக்கு தமிழில் கேட்கணும்னு நான் தோணுச்சு. அது ஆக்சுவலி ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் வந்து கேட்கணும்னு தோணுச்சு. தமிழில் போனேன், கேட்டு முடித்தேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து மெடிடேஷன் இருக்கும். அதை வந்து பண்ணிவிட்டு போனேன். பட்டன் தூங்கிட்டேன். ஆக்சுவலி ஒரு 9 மணிக்கு விட்டுருப்பாங்க அப்படின்னா 9:05க்கு நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கெலாம் ஒரு எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட்டோம், கொஞ்ச நேரம் வந்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு நல்ல சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருந்தெல்லாம் சொல்கிறேன். ஒரு ரூமில் மட்டும் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அது வந்து காலையில் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகாது. எனக்கு அந்தளவுக்கு காது கொடுத்து கேட்கலையா இல்லை அது அடிக்கலையான்னு தெரியல, அடித்தா ஆஃப் பண்ணுறாங்கன்னு தெரியல. மதியானம்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. அந்த 5 நிமிஷத்தை எல்லா 5 நிமிஷமும் வந்து தூங்குறது என்னோடய வேலையாக இருக்கும். ஸோ கரெக்டாக நான் தூங்குவேன். அப்போ தான் க்ரின்னு அடிச்சுட்டே இருக்குமா, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. அதே மாதிரி வந்து எனக்குன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு பின்னாடி பார்த்தேன். அது எப்படின்னா வந்து ஒரு பின்னாடி 2 ரூம், அதுக்கப்புறம் என் ரூம் பக்கத்து ரூம், இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி வந்து சேர்ந்து நம்ம பாத்ரூம்க்கான நடுவில் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ தட் அந்த வென்டிலேஷனுக்காக. ஸோ என் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தன் மட்டும் வந்து என்னென்னா பேசிகிட்டு இருப்பான். சொல்கிறேன்ல, நான் அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் சொல்கிறேன், அப்போ தான் என்னென்னு புரியும். நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நோபல் சைலன்ஸ். எக்காரணத்துக்கு ஒன்றும் வந்து பேசக்கூடாது, நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, எந்த விதத்தையும் அப்படின்ற சவுண்டும் வந்து போடக்கூடாது. சைலன்ஸ்னால் சைலன்ஸ், அப்படியே சைலன்ஸ் அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு பஞ்சசீலை வந்து ஃபாலோ பண்ணணும். 1 கொலை பண்ணக்கூடாது, அடுத்து பொய் சொல்லக்கூடாது, அடுத்து திருடக்கூடாது, அடுத்து எந்த ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸும் இன்வால்வ் ஆகக்கூடாது, அடுத்து டொபாக்கோ அண்ட் அதர் ஆல்கஹால் ட்ரக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த உள்ள சென்டருக்குள்ளே இருக்கோன்றதால நமக்கு 4 அந்த சீலங்கள் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் வந்து பொய் சொல்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த பொய் சொல்கிறது 2 விஷயம் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் தோ வி ஆர் இன் த கேம்பஸ். ஒன்று வந்து பொய் சொல்கிறது. நான் பேசவே போகிறதில்ல, எங்கடா பொய் சொல்கிறதுன்னு யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டினிங் டைம் இருக்குது. நமக்கு எதாவது டவுட் ஏதாவது வந்துடுது, இல்லை வந்து டீச்சர்ஸ் ஏதாவது கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன பாச்சு அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்போது நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும் தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து கில்லிங், நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை நம்ம ரூம்லேயோ நீங்கள் நடந்து போகும்போதோ நீங்கள் அனிமல்ஸை பார்க்கலாம். இந்த சென்ஸ் இன்செக்ட்ஸ், மஸ்கிட்டோஸ், எறும்பு, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கூட கொலை பண்ணக்கூடாது. ஏன்னா கொலைன்றது எதை பண்ணாலும் கொலை தானே. என்னோடய ரூம் ஆக்சுவலி அந்த கரப்பாம்பூச்சி வந்தது, அதுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து மஸ்கிட்டோ நெட்டால் போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. நான் இத்தனைக்கும் என் ரூமை பூட்டியே தான் வச்சுருப்பேன். நீ மட்டும் எங்கேருந்துடா வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி அதையிட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி நீ போயிடு, நீ எப்படி வந்து அப்படியே போயிடு அப்படின்னா, அதுக்கப்புறம் மெடிடேஷன் முடிச்சு வந்து பார்த்தா அது எங்கள் ரூமில் காணும். பாரா சொன்ன வச்சு தான் கேட்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி வந்து எனக்கு கொசு கிடச்சிட்டு இருந்தது ஆக்சுவலி இந்த மெடிடேஷன் ஹாலில். அதே மாதிரி வெளில போனால் கொசு கிடைக்குமே அப்படின்ட்டு எனக்கு அது ஃபஸ்ட் டேலேருந்து டவுட்டு. நான் அதுக்கப்புறமா அதை வந்து ஐ திங்க் செகண்ட் டே ஆக்சுவலி அதை போய் ஃபஸ்ட்டு அதான் கேட்டேன் ஆக்சுவலி டவுட்டாகவே. ஐ திங்க் ஸோ சார் கொலை பண்ணக்கூடாது, கொசு கிடச்சி என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருங்க அப்படின்னாரு. சார் அவரே சொன்னார், விரட்டி விட்டால் இந்த பக்கம் வருமே அப்படின்றீங்களா, கூட மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரி என்கிட்ட இருக்குது, இங்கே கூட இருக்குது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரி என்கிட்ட இருக்குது சார், அப்போ அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி வந்து எனக்கு என் டீச்சர் ரொம்ப ஆக்சுவலி வந்து பிடிக்கும். எனக்கு இது வந்து
அட் த எண்ட் ஆஃப் த ஒரு 10th டே தான் பேச நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக சொல்லிக்கிறேன். 10th டே தான் தெரியும் ஆக்சுவலி இவர் வந்து கொஞ்சம் வந்து லிபரலாக இருக்கார், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார், ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் அட்மிஷன் உள்ளே போன அந்த நேரத்துலேயே வந்து இவர் கூட நான் பேசினேன். நல்லா இருந்தது. லைக் அவர் வந்து பேசின விதங்கள், சொன்ன விதங்கள், பழகுனது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் டீச்சராக வராரு அப்படின்ற மாதிரி இருந்தது. வாவ் நைஸ், இவரே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அது நல்லாவே இருந்ததா. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நான் எப்போயுமே வந்து நான் என் டீச்சர்கிட்ட போகிறேன் அப்படின்னா எனக்கு சிரிப்பாக இருக்கும், ஏன்னே தெரியாது. எப்படின்னா ஒரு லென்த் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 2 ரூம் லென்த் இருக்கும்னு சொல்லுவோம். அது பெரிய ஒரு ஹால்ன்றதுனால அந்த ஹாலோட எண்டில் அவர் சார் உட்காந்துருப்பார், மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துருப்பாரு, அந்த கொஷின் எழுதி உட்காந்துருப்பாரு. நான் அங்கே பின்னாடி இருந்து வரணும். எனக்கு வரும்போது என் மூஞ்சி எப்படி இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்மைலாக அப்படி தான் இருக்கும். அப்புறம் வருவேன், சிச்சமாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவேன். நீ எப்படி சொல்கிறது, நான் ஒரு 10 நாள் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 நாளுமே டவுட் கேட்க போயிருக்கேன். 7 நாள் 8 நாளான்னு தெரியல, ஆனால் நான் மோஸ்ட் டவுட்டு வந்து கேட்க போயிருக்கேன். ஸோ இப்படிக்கப்போ வந்து அது நல்லா இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அவரும் வந்து ஆக்சுவலி நல்லா சொல்லுவார். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். டவுட் கேட்குற டைம் ஆக்சுவலி வந்து மத்தியானம் வந்து 12 மணிலேருந்து 12:45 வரைக்கும். அதே மாதிரி வந்து நைட்டு வந்து 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்கலாம். ஸோ இதுக்காகவே வந்து தனியாக டைம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே அப்படி வந்து போச்சு. செகண்ட் டே ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் காலையில் வந்து சாப்பிட்டேன், எழுந்துட்டேன், மெடிடேஷன் போயாச்சு. சின்ன ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாங்க, அந்த எலமெண்ட்ஸும் சேர்த்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து உக்காடுறேன், ஃபுட்டுலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பிளேட்டில் எல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து வச்சிட்டேன். வச்சா என் கூட நிறைய பேர் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, எனக்கு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஏன்டா இந்த மாதிரி டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறது, ஏன்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லாவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ள ஏதோ சம்வாட் டென்ஷனாகவே ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விதமான மைண்ட் செட்டில் லைக் சின்ன குட்டி கோவமாக வந்து என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்டேன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஆக்சுவலி என் வாயிலேருந்து வரல, அவங்க கொடுத்த கஞ்சிலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த கஞ்சி ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணுற ஏதோ விதமான அந்த ஒரு டூத் பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து வந்தது. என்னோட கஞ்சி இப்படி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு அப்படியே போக போக பழகிடுச்சு. ஓகே நல்லா இருக்கு, குடிக்கலாம். அண்ட் ஆக்சுவலி வந்து நைட்டு, அதாவது வந்து ஈவினிங் டைமில் அதுதான் வழி கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் கஞ்சி வைக்கிற மாதிரி வந்து நானே பண்ணிப்பேன். இப்போ எப்படின்னா கண்டிப்பாக பால் டீலாம் அங்கே இருக்கும். ஸோ அப்படின்றதுனால நான் அந்த கஞ்சி வந்து கிளாஸில் ஊற்றிப்பேன், அதுக்கப்புறம் பாலையும் ஊற்றிப்பேன், அதுக்கு வந்து சர்க்கரை போட்டுப்பேன், கிண்டிப்பேன், அப்புறம் குடிப்பேன். அப்படியே கஞ்சியாக குடிக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு வாட்டி வந்து தயிர் வந்து அந்த குட்டி பவுலில் வந்து கொடுத்தாங்க. இந்த நீங்கள் இது போனால் தெரியும், ஹோட்டல்ஸ் போனால் கொடுப்பாங்களே, ஸோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பக்கத்தில் தெக்கன் அதை போட்டு லஸ்ஸி சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். செகண்ட் டே வந்து சாப்பாடு அப்படி இருந்ததா. ஸோ அதுக்கப்புறமா வந்து போயிட்டு மெடிடேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஷெட்யூல் சொல்லிடுறேன். ஸோ யூ கேன் பெட்டர் கெட் தட். 4லேருந்து 6:30 மணி வரைக்கும் மெடிடேஷன். அதுக்கப்புறமா வந்து 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வந்து பிரேக் அண்ட் ரெஸ்ட் டைம். ஸோ தட் நாங்கள் மோஸ்ட்லி சாப்பிட்றது வந்து 7 மணிக்கே ஷார்ப்பாக சாப்பிட முடிச்சிடுவோம் மோஸ்ட்லி. அதுக்கப்புறமா வந்து அரௌண்ட் 8 மணி வரைக்கும் வந்து பிரேக் தான். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து 7:50க்கு வந்து அந்த டம் 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 அப்படின்ற பில் வந்து அடிச்சிடும். நம்ம வந்து முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஹாலில் இருக்கணும். எனக்கு இப்போ ஷார்ப்பாக வந்து அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குரூப் செட்டிங்ஸ். ஸோ தட் அப்போ கண்டிப்பாக வந்து சார் இருப்பார், சார் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதான் குரூப் செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஒரு வேலை பண்ணேன். எங்களுக்கு மார்னிங் ஆஃப்டர் 9 to 12 11 9 to 11 வந்து நீங்கள் போய்ட்டு உங்கள் ஹாலில் வந்து மெடிடேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க.
நான் வந்தேன், தூங்கிட்டேன். திரும்பவும் வந்து 3:30 to 5 நீங்கள் உங்களோட ரூமுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணலாம்னு சொன்னாங்க. வந்தேன், தூங்கிட்டேன். எனக்கே வந்து நீ என்னடா பண்ண வந்து என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஷெடியூலை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சொன்னேன், 11 ஓகேவா, 11 வரைக்கும் வந்து ஃப்ரம் 9 to 11 வந்து இந்த நார்மல் ஒரு நிமிஷம் நார்மல் மெடிடேஷன் பண்ணுற டைம் வந்து 9 to 11. நார்மல் மெடிடேஷன் அப்படின்னா நம்மளை வந்து உட்காந்து மெடிடேட் பண்ண சொல்லுவாங்க, நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணணும். இதுக்கு நடுவில் வந்து சார் வந்து சில சாங்ஸ் வந்து போடுவார். சாங்ஸ் இந்த சென்ஸ் கோயிக்கா வந்து சில சார்ட் ஆஃப் இட்ஸ் எக்ஸாக்ட்லி நாட் மந்திரம், இட்ஸ் வந்து ஒரு வைப்ரேட்டிங் கொடுக்குற ஒரு இது விஷயம். அந்த வைப்ரேஷனில் வந்து மக்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக அது வந்து அவர் வந்து பாடுவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரம் 11 to 1 வந்து லன்ச் பிரேக் அலாங் வித் ரெஸ்ட்டு. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபாலோட் பை ரெஸ்ட்டுன்றது வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரம் 1 to 2:30 வந்து ஒரு நார்மல் மெடிடேஷன் பீரியடு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரம் 2:30 to 3:30 அப்படின்றது வந்து குரூப் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து 3:30 to 5 o'clock அப்படின்றது வந்து நார்மல் மெடிடேஷன் டைம். அதுக்கப்புறமா வந்து 5 மணிக்கு வந்து மெடிடேஷன் நைட்டு டின்னர். ஸோ அப்போது அதுலேருந்து 6 மணி வரைக்கும் டின்னர். அதை வந்து நம்ம பிரேக் டைம்னு எடுத்துக்கலாம், டின்னர்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரம் 6 to 7 வந்து குரூப் செட்டிங்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து 7 to 8:30 டிஸ்கஷன். ஸோ தட் வந்து இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன பண்ணீங்க, இது என்ன ப்ராஜெக்டும் அது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணதுக்கான விஷயங்களை பற்றி பேசுவோம். எனக்கு யார் பேசுவார் அப்படின்னா கோயந்தே பேசுவார். ஸோ தட் அவர் வந்து பேசி ஆல்ரெடி வந்து வச்ச ஆடியோஸ் வந்து போட்டு காப்பாங்க. வேறவே வந்து கோயங்கா தான் ஆக்சுவலி த ஒன் ஹூ ஸ்டார்டட் த விபாசனா, பட் ஹி பாஸ்ட் அவே. ஆனால் வந்து அவரோட த வே ஹி டீச்சர்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார், என்ன பேசியிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவர் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து டேரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுப்பாரு. பதுவே நமக்கு வந்து இதுக்கு அந்த இடத்துல டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கைடாக வந்து இருப்பார் ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலி டீச் பண்ணுறது கோயங்கா தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து 9 ஃப்ரம் 8:30 to 9 வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட் மெடிடேஷன் டைம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம போய்ட்டு வந்து தூங்கிடலாம் ஓகேங்களா. ஸோ இதில் 5 to 6 நான் வந்து ஏன் வந்து அந்த வெறும் பிரேக் டைம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா யூஸ்வலி இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட் டு டேக் ஃபுட் ஆஃப்டர் லன்ச் பிரேக். ஸோ அதனால் வந்து சீனியர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, சீனியர்ஸ்க்கு அந்த ஒரு குட்டி ரூலே வந்துருக்கு. எப்படின்னா வந்து தே ஷுட் நாட் டேக் ஃபுட் ஆஃப்டர் த லன்ச் டைம். இதாக பற்றி ஏதாவது அவங்களால முடியல, ரொம்ப இதுவாக இருக்குது, கடுமையாக ஏதாவது இருக்குது, பசிக்குது, ரொம்ப இதுவாக இருக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து அவங்க அந்த ஒரு 5 மணி 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அவங்க வந்து குடிக்கலாம் அப்படின்றது வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த தேர்ட் டேக்கு வந்து வந்தோம் அப்படின்னா நான் அப்போ தான் வந்து அங்கே ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன். ஹார்பிக்கு பெனாயில் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வெளில வந்தோம்னா இந்த கேண்டீனுக்கு வெளிலையே நான் ரொம்ப நாள் வந்து நான் மஞ்சள் கலரில் இருக்குது. அப்புறம் ஹார்பிக் எப்போ ஒரே கலரில் தான் இருக்கும், அது ஓகே. இது நான் பெனாயில் மஞ்சள் கலரில் இருக்குது, நான் அதையும் பார்த்துக்கேன். இருந்தாலும் நல்லா இருந்தது. சரி ஓகே, அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு நானும் வந்து பாஸ் பண்ணி அப்படி வந்து போயிட்டேன். சரி எப்பயுமே வந்து நாங்கள் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுனால அந்த இன்னொரு விஷயமும் ரூல்ஸில் நான் படிக்கும்போது there should not be no eye contact. நான் அதனால் வந்து ஆல்மோஸ்ட் 9th day வரைக்கும் வந்து யாரையுமே ஊட்டியாக பார்க்கவே கிடையாது. ஸோ தட் நம்ம யாரையும் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் பார்த்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் வந்து இவன் மூஞ்சி அப்படி இவன் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்றத நான் அந்தளவுக்கு அவ்வளோவா பார்க்க மாட்டேன். நான் மட்டும் போவேன் வருவேன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து தேர்ட் டே வந்தது. தேர்ட் டே வருஷத்தை வந்து பண்ண சொன்னேன். அவங்க எங்கே பண்ண சொன்னாங்க அப்படின்றதே வந்து நான் முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன். நானும் அவங்க சொன்ன இடத்த விட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து தம்பி அப்போ நான் போய் டவுட்டாக கேட்டேன். எப்பயும் டவுட்டு கேட்க சொல்லியிருந்தேன்ல, டவுட்டாக போயிட்டு கேட்டேன்,
தம்பி நீ அங்கெல்லாம் பண்ண வேணாம்ப்பா, நீ கொஞ்சம் இந்த இடத்துலையே மட்டும் பண்ண, அது போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் வந்தேன். அதுக்கப்புறம் நானும் பண்ணி பார்த்தேன். அது வந்ததா நானாக ப்ரெஷர் போட்டு நானாக பண்ணும்போது வந்து வந்தது. சரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறமா அது அப்படியே போய்ட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து 4th டே வந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு 10 டே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை மொத்தமாக வந்து அதை கம்பைல் பண்ணோம் அப்படின்றப்போ வந்து அன்றைக்கி நடந்த சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இல்லாத பிரச்சனை. பட் தட்ஸ் நாட் அ விஷயம், ஞாபகோட ஷேர் பண்ணலாமே. 4th டே வந்து வந்தது. அவரை வந்து அன்றைக்கி தான் வந்து விபாசனா வந்து கற்றுக் கொடுப்போம் அப்படின்றத வந்து முன்னாடி நான் நைட்டு 3rd டே நைட்டு சொல்லிட்டாங்க. சரி விபாசனா கற்றுக் கொடுக்குற நாளும் வந்தது. விபாசனா வந்து 2 மணிலேருந்து 5 மணி, அதாவது 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து விபாசனா வந்து கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே பிரேக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த குரூப் செட்டிங் சொல்லிங்கலாம் அந்த டைம் மாற்றிட்டாங்க. 3 மணி 2 மணி டு 3 மணி குரூப் செட்டிங் சொன்னாங்க. இதுக்கு நடுவில் சார் சொன்னார், ஆக்சுவலி வந்து கோயங்கா சார் சொன்னார், யூ கோனா டூ அ டீப் சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னாரு. எனக்கு அது அப்போ அப்படி இல்லை. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒன்று நடந்தது. அப்போது புரிஞ்சுது உண்மையாகவே டீப் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எப்படாத முடிப்பாங்கன்னு ரொம்ப தவிச்சிட்டேன். அப்புறம் எப்படியும் வந்து இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் வந்து ஒரு நாள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, நம்ம தினமும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அப்போ பண்ணிகிட்டே இருக்க ஒரு விஷயம், இந்த 10 நாள் ஃபுல்லாக பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 2 மணி நேரம் அந்த ஆப்ரேஷனை தாக்கு பிடிச்சேன் நான். அதுக்கப்புறம் வந்த டேஸில் வந்து அந்த 1 மணி நேரம் வந்து என்னால் வந்து எல்லா டைமும் பண்ண முடிஞ்சதானா இல்லை. ஏன்னா வந்து ஒரு வாட்டி அந்த அடுத்த நாள் மார்னிங் போயிட்டு வந்து சார் கூட வந்து உட்காந்தப்போ சார் கிட்ட உங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது. ஆக்சுவலி நான் சாருக்கு டவுட்டுக்கு வர முன்னாடி வரைக்கும் எல்லா வாட்டியும் ஒரு 3 டைம்ஸ் தொடர்ந்து நடந்தது. எல்லா வாட்டியும் நல்லா முடிஞ்சது. ஐ வாஸ் டபுள் இன் தட் முடிஞ்சது. அதுக்கப்புறமா போய் கேட்டப்போ வந்து டவுட்டுக்குன்னு இது சார் கூப்பிடுவார். ஆக்சுவலி சார் கூப்பிட்றப்போ நடந்தது. உங்களால் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். நான் அப்போனா என்ன முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்ற சில பேர் சொன்னாங்க. என் கூட பேலன்ஸ் உட்காந்த ஒரு மொத்தம் 6 பேர் உட்காந்தோம். அந்த 6 பேரில் அரௌண்ட் ஒரு 4 பேர்கிட்ட இல்லை சார் முடியல, இப்படி இருந்தது அப்படி இருந்தது, எனக்கு வந்து சுத்தமாக முடியல அப்படின்னு பண்ணாங்க. அவங்க அப்படி சொன்னது அப்புறமா வந்து இல்லை சரி பரவாயில்ல, அது கொஞ்சமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னாரா. நானும் அதுக்கப்புறம் போய் உட்காந்தப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுது அப்படின்னா நானும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பண்ணல. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இது வந்து எப்படின்னா குரூப் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வி ஷுட் ஃபாலோ சர்டைன் ரூல்ஸ். அது ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை வந்து சார் சொன்னதுக்கப்புறமா ஒரு சில டைமில் பண்ணுவேன், ஒரு சில டைமில் ரொம்ப டைம் அதிகமாகிடும், கொஞ்சம் விட்டுருவேன், அதெல்லாம் அப்படி வந்து போய்ட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து 4th டே. ஸோ தட் 4th டே ஃபாலோட் பை 5th டே. 5th டே வந்து 4th டே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது தான் வந்து பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதில் பொசிஷன்ஸ் மாற்றுவாங்க. இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படியே பொசிஷன்ஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. மற்றபடி வந்து த வே வாட் இட் வாஸ் டோல்ட் அப்படின்றது சேம், ஓரளவுக்கு சேம் மாதிரி தான். ஆனால் நம்ம பண்ணுற அந்த விதத்தை வந்து நம்ம வந்து மாற்றணும் ஒரு வாட்டியும் அப்படின்ட்டு வந்து ஒரு சேஞ்ச் வந்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தது. எனக்கு வந்து ஓகே இதை இப்படி பண்ணுறோம், நம்ம இதை வந்து ஆக்சுவலாக வந்து பண்ணலையே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து தோணிட்டு இருந்தது. நான் வந்து போய் டவுட்லாம் கேட்பேன். ஸோ தட் ஃபோட்டோப்லாம் சொல்லுவார், நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டியது, ஸோ தட் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாட்டி சொன்னார். இதில் என்ன எனக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து நான் டெய்லி சில விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கே அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஃபீல் பண்ணேன். அது எல்லாத்தையும் ஆக்சுவலி நான் முன்னாடியே வந்து அதை வந்து அவங்க பல பேர்கிட்ட அனுபவிச்சதுனால அந்த டிஸ்கோர்ஸில் அழகாக நான் என்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த விஷயத்தில் அவர் ஆன்சர் சொல்லுவார். இது இந்த மாதிரி அது அந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு செம்ம சிரிப்பாக வரும்.
இதான நான் ஃபீல் பண்ணேன், இதை நினச்சி தானே நான் ஒரே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நடுவில் ஆக்சுவலி வந்து செகண்ட் டே ஒன்று நடந்தது. ஈவினிங்கு அந்த ஒரு 5 மணிலேருந்து 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பக்காரப்போ நடந்தது. நான் அதுக்கு முன்னாடி இதை ஒரு மெயினாக சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் ஈவினிங் வந்து அந்த ஃபஸ்ட் டேக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணாங்க. பண்ணுறப்போ நிறைய வாட்டி கேட்டாங்க, நீங்களாக தானே வந்தீங்க, 10 நாள் கோர்ஸ் தெரியும்ல, எக்காரணத்தை கொண்டு இங்கேருந்து ஓட மாட்டீங்கள்ல, இடிக்க மாட்டீங்கள்ல, ஸோ தட் போனோன்னா இப்படியே ஓடிடும், அதுக்கப்புறம் நினச்சாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து சார் வந்து அந்த மைக்கில் பேசினா கூட சொன்னார், உங்களுக்கு வந்து செகண்ட் டே இல்லை 6th டே வந்து ஓடி போகணும், இங்கே இருக்கவே கூடாது அப்படின்லாம் தாட் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நான் தானே முடிவு பண்ணி வந்துட்டேன், 10 நாள் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நானும் வந்து நம்மளே தானே வந்தோம்னா இவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க, திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் அதுவும் அப்போ புரியல. 2வது நாள் மாலை 6 மணிக்கு புரிந்தது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து அதான் நம்மளோட மைண்டோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் லிட்ரலி. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எனக்கு வேறு லெவலில் ஒரு பயம் ஒரு விஷயத்தை பற்றி அது வேணாம். ஸோ ரொம்ப பயமாகிடுச்சு எனக்கு வந்து. அந்த ஒரு மணி நேரம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. என்னன்னா அங்கே உட்கார முடியல, வீட்டுக்கு போயிட மாட்டேன்னா, யாராவது வந்து லைக் வந்து இல்லை பரவாயில்ல சரி அப்படின்ற மாதிரி தட்டி இது எதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோண ஆரம்பிச்சு. நானும் அது இப்படி ஆகிட்டு போய் டிஸ்கோஷனில் உட்காந்தா அப்பா அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வளர்க்குறாரு. ரொம்ப செம்மையாக இருந்தது. அதே மாதிரி வந்து இதுக்கு நடுவில் வந்து சரி ஓகே நான் வந்து சன்னியாசியாக போயிடலாமா அப்படின்னு வந்து யோசித்தேன். ஏன்னா ஆக்சுவலி அந்த சில கான்செப்ட்ஸ்லாம் அதில் வந்து வரும், எதுக்கும் ஆசைப்படக்கூடாது, அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சொல்லிட்டேனோ மெயினான விஷயத்த. சரி ஓகே, இதில் என்னென்னா அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ தட் எதுக்கு மாசுபடக்கூடாது அப்படின்ற சென்ஸ் நார்மலாக வந்து அந்த இது எல்லாமே அடங்கும்ல. ஸோ அதனால் வந்து எப்படா வாழ்க்கையை வாழ்க்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக வெக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் வந்து வாழ்க்கையை கட்டியமைச்சதே ஆசையின் பேரில் தானே, இவன்னா இப்போ ஆசை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வாழ்க்கை எங்கே போகுது அடுத்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்தது. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ வந்து வரும். இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாரு, அப்படி இது பண்ணிட்டாங்க, இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்தது. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் ஒரு இதில் வந்து டிஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு 7 மணிலேருந்து 8:30 மணி அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் காரணம் ஓகே டிஸ்கோர்ஸ் சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து 4வது டே நடந்தது. அப்புறம் வந்து 5வது டேயில் அவங்க ஸ்பெஷலாக வந்து ஏதோ வந்து அவங்களுக்கு வந்து நடக்கல. நார்மலாக வந்து அந்த மெடிடேஷன் இது வந்து போச்சு நடந்தது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு டேலையும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டே பெருசாக தெரியல. ஆனால் 2வது டேலேருந்து எனக்கு எப்படா வெளில போகும்ன்ற ஒரு தாட்டு லைட்டாக இருந்தது. 3rd டே வந்துச்சா, 4th டே வந்துச்சா, 5th டே வந்துச்சா, 6th 7th 8th 9th 10th எவ்வளோ போகிறோம் அடுத்த மாதிரி. ஏன்னா நம்ம இது வரைக்கும் எங்கேயும் வந்து நம்ம ஃபோன் வந்ததுலேருந்து ஃபோன் இல்லாமல் இல்லை, அண்ட் வந்து யாரோடையும் பேசாமல் இருந்தே இருக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து ஒரு சர்டைன் ஷெட்யூல் என்விரான்மெண்ட்டில் வந்து இருந்துருக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் திடீர்னு அப்படி இருந்துட்டு அங்கே போய் இருந்துட்டு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ன ஒன்று மெடிடேஷன் அந்த அவசர தவிர இல்லை இன்னும் முடியல, இன்னுமா போயிட்டுருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக தோணும். ஸோ அது அப்படியே வந்து போயிட்டுருந்தது. அதுக்கப்புறமா வந்து அரௌண்ட் 6th டே எங்களுக்கு வந்து பகோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹால் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க.
நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். நான் வந்த 2வது நாள்லேருந்து ஆசைப்பட்டேன், பகோடா எப்படா தருவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா பகோடான்றது அந்த ஒரு தாம் மாதிரி வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு இது இருக்கும், அதுக்குள்ளே மெடிடேட் பண்ணணும். சரி அது ஒன்று எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுங்க. இப்போ 6th டேயில் தான் வந்து கொடுத்தாங்க. அதையும் சாரி ஆக்சுவலி சொல்லிட்டாரு. ஏன்னா டவுட்டாக வந்தது, இவ்வளோ நாளாக என்ன சார் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருந்ததா, அது கேட்குறதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் போகிறதுனா பண்ணுவீங்க, நான் அவ்வளோவா கொடுக்கல, இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு, இப்போ நீங்கள் போயிட்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்புறமா வந்து 7th டே 8th டே 9th டே ஆக்சுவலி வந்து நம்ம சீரியஸாக வந்து மெடிடேட் பண்ணுற டே வந்து இன்சர்ட் 9th. ஏன்னா வந்து 10th டே வந்து தேசத்தை வந்து அலோவ் பண்ணுறாங்கன்றதுனால அந்த 9th டே வரைக்கும் தான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சீரியஸாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்றது நம்மளோட இதுதான். மெடிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உக்காந்து என்ன பண்ணாலும் யாரும் தெரிய போகிறது கிடையாது. நம்மளுக்காக போயிருக்கோம் அப்படின்னா நமக்கான அந்த விஷயத்தை பண்ணால் நமக்கான அந்த இடத்துல. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, வயதவே கண்ணை திறக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ. அது நார்மல் டிஸ்ட்ராக்ஷனில் தாண்டி நமக்கே அதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு சில விஷயங்கள் போகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் அப்படின்னா என் முன்னாடி உட்காந்துருக்கவன் வந்து கண்ணை திறக்காமல் அப்படியே உட்காந்துருப்பான். நமக்கு என்ன தோணும், நம்ம தான் மெடிடேட் பண்ணலாமல் சூப்பராக பண்ணுறோம் போல அப்படின்னு தான் தோணும். அப்படி இல்லையா, நம்ம கண்ணை அப்படி சொல்லி கரெக்டாக கண்ணை திறக்கிறப்ப வந்து எல்லாம் எப்படி சாஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இப்படிலாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணுறப்போ தூங்க மாட்டாங்க, பட் மற்றலாம் பண்ணும். அப்போ நம்மளாம் இப்படிலாம் பண்ணலாம் போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, சரி நம்மளும் அப்படி உட்காந்துக்கலாம், நம்மளும் அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு மைண்ட் லைட்டாக மாறிடும். மாட்டினோன்னா இதையும் கோயக்கா வந்து அந்த வீட்டில் சொல்லுவார், நீங்கள் கரெக்டாக வந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களால் முடியாதப்போ நீங்கள் கண்ணை திறப்பீங்க, அப்போ தான் அவங்க முன்னாடி புத்தக மாதிரி கரெக்டாக எடுத்து வந்துருப்போம் அழகாக. நம்மளால் மட்டும்தான் முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக. ஏன்னா அவங்க வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இப்படி தான் வந்து மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இறக்கி வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பாடை பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நம்ம போகிறோம், எழுந்துக்கிறோம், மெடிடேட் பண்ணுறோம், சாப்பிட்றோம், மெடிடேட் பண்ணுறோம், சாப்பிட்றோம், மெடிடேட் பண்ணுறோம், தூங்குறோம். நம்ம உக்காந்துட்டு மட்டும் தான் இருக்கோம், வேறு ஒன்றுமே பண்ண கிடையாது. மைண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் அமௌண்ட்டு ஃபுட்டு போகும். இதுக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம போயிட்டு உக்காரப்போ வயிற்றுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயத்தால் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வயிறு காலியாக இருந்தால், இல்லை வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் சாப்பிட மெடிடேட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ அதனால் வந்து நான் அரவுண்டு ஒரு திங்க் 3rd டேன்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி, அப்போவே வந்து சாப்பிட ஃபுல்லாக குறைச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து லஞ்சு, இது எல்லாமே. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சொல்லுறது நைட்டு டின்னர் சொல்லவே தேவையில்ல, அவங்க கொடுக்குறதே வந்து வெயிட்டாக கொடுக்கவே மாட்டாங்க. நான் சொன்னேன்ல பதில் சொல்ல மறந்துட்டேன். 2nd டே ஆக்சுவலி என்ன கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்தது. பாப்கார்ன் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, பாப்கார்ன், அதுக்கப்புறமா வந்து கஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம், அதுக்கப்புறமா வந்து டீ காஃபி, அப்புறம் வேறு ஏதாவது ஃப்ரூட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, வாட்டர்மெலன் நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டே ஆக்சுவலி வந்து நைட்டு எனக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரூட்டும் வந்து கொடுக்கல, நமக்கு மட்டும்தான் ஃப்ரூட்டு கிடைக்கலையோன்னு சொல்லி லைட்டாக அது வேறு கொஞ்சம் சோகமாக இருந்தது. அப்புறம் 2nd டே வந்து ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து போயிட்டு அந்த வாட்டர்மெலன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு என்ன பாப்கார்ன்லாம் எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து லைட்டாக தான் எடுத்துக்கணும், சாப்பிடக்கூடாது சொல்லி பாப்கார்ன் அந்த அளவுக்கு சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் நான் நைட் அந்த டின்னரை மட்டும் சொல்கிறேன். அடுத்த நாள் பொரி, பொரி, அப்புறம் பாப்கார்ன். சரி திரும்பவும் பொரி தானே போடுவாங்க, அதுதானே வந்து நீங்கள் ஆர்டராக வச்சுருக்கீங்க, அதனால் லாஜிக்கல் பார்த்தா அதுக்கு அடுத்து ஃபுல்லாக பொரி தான், பாப்கார்ன் தான். பாப்கார்னுக்கு எனக்கு அந்த அளவுக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்.
அந்த அளவுக்கு அது சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை. இப்போ இதுவே பொரினா பொரியில் வந்து பொரி இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதோ புதினா இருக்கும், வேறு என்னமோ இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லா வேறு இருக்கும், நம்ம கொஞ்சம் நிறைய சாப்பிடலாம். பாப்கார்ன்னா அந்த அளவுக்கு வந்து அதை சாப்பிட முடியாது. இந்த பாப்கார்னில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இது ஒரு ரகசியமான ஒரு விஷயம். பாப்கார்னை சாப்பிட்டு போகிற மோஷன் அது கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே இருந்தது. நான் அதை ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அது தனி ரெஸ்ட் ரூம் பாட்டு, அது ரொம்ப தனியான கதை. ஸோ நமக்கு வந்து ஏன் தனியான கதைன்னா, நம்ம நார்மலாக ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி வந்து போக முடியுமா அப்படின்றது தெரியாது. இது ஏன் அப்படின்னா 4 மணிக்கு எழுதணும். 4 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே யாருக்கெல்லாம் கரெக்டாக கக்கா வந்துடும் தெரியாது. ஆனால் 4:30 மணிக்கு ஷார்ப்பாக வந்து அங்கே மெடிடேஷன் ஹாலில் இருக்கணும். ஸோ அங்கே இருக்கணும் அப்படின்றப்போ வந்து நம்ம வந்து எழுந்துப்போம், நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம், குளிச்சுட்டு மெடிடேஷன் வந்து போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறமா வந்து யாரும் வந்து சரி நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு இது பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு முடித்த உடனே ஷார்ப்பாக வந்து ரெஸ்ட் ரூம், சில பேர் ரெஸ்ட் ரூம் மாத்திரம் கூட போக மாட்டாங்க, டைரெக்டாக வந்து சாப்பிட்டா போவாங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, நம்ம அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம்பிள் 6:30 பிரேக் பண்ணாங்கன்னா நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ கழிச்சு வந்து பார்த்தா மேபி அங்கே எதுவுமே காலியாகிட்டு கூட வாய்ப்பு இருக்குது. காலியாக ஆகாது. மேட்ரு என்னென்னா, காலியாகினா மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஆல்மோஸ்ட் இப்போயாவது 1-2 பேர் வந்து அந்த டைமுக்கு வர மாட்டாங்களே தவிர, ஆனால் மீறி இருக்கவங்க எல்லோரும் ஒன்று டேரெக்டாக போயிடுவாங்க, எல்லாம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து தான் வந்து ஃபுல்லாகவே வந்து போவோம். ஆக்சுவலி இப்போது மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வந்ததுனால என்ன சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டேன். ஸோ தட் மோஸ்ட்லி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வந்து அந்த பிரேக் டைம் அப்படின்றத வந்து நம்ம வந்து வெளில போயிட்டு வருவோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் டைம் இருக்கும், ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும். இது 5 நிமிஷம் தான் வந்து பிரேக் விடுவாங்க. நான் அதான் நம்ம எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்குது. நம்மளே சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் உங்கள் ரூமில் போய் மெடிடேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த லிஸ்ட்டுக்கு அந்தபடி. நானும் போனால் தூங்கினேன், முடிஞ்சது. 2வது டே வந்து நானும் வந்து சரி நமக்கு லைட்டாக வர மாதிரி இருக்குது, சார் திரும்பவும் போயிட்டு ஒரு மெடிடேட்டிவ் மிஸ்ஸுன்னு சொல்லுவார், நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஆசாசியாக சொல்லிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவர் அப்படி சொல்லவே இல்லை. டேக் 5 minutes பிரேக், கம் பேக், 5 நிமிட ஓய்வுக்கு பிறகு மீண்டும் வரவும் அப்படின்னாரு. இப்போ பிரேக் இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அட்லீஸ்ட் ஈவினிங்காவது அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா, ஒரு ஆஃப்டர்நூன் சொல்லுவாருன்னு பார்த்தா அதுவும் சொல்லலை. 5 minutes பிரேக், கம் பேக் அப்படின்னாரு. என்னடா இது, அதில் வேறு போட்டிருக்கு இவர் ஆளு கூப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் தூங்கவே முடியல. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே தூங்குறது வந்து முடிஞ்சளவு கம்மி பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதுக்கு நடுவில் எப்படின்னா வந்து நமக்கு தூக்கம் வருது அப்படின்றப்போ நம்ம வந்து நான் பண்ணுற ஒரு விஷயம், வருவேன் கரெக்டாக வந்து ஒரு 5 நிமிஷம் பிரேக் வராங்கன்னா வருவேன் கரெக்டாக அந்த ஒரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து படுத்துருவேன். படுத்தா அந்த 5 நிமிஷத்துலேயே வந்து கனவு வரும், அவ்வளோ டீப் ஸ்லீப்பு போவேன், எல்லாம் நடக்கும். அப்புறம் பெல் அடிச்சிடும், டங் டங் டங்னு எழுந்து வந்துடுவேன். ஸோ இதேமாதிரி வந்து போயிட்டுருக்கும். நம்ம உட்காந்து இதில் இன்னொரு விஷயம் ரிகார்டிங் இப்போ வந்து யூரின் அது இதெல்லாம் பேஸ் பண்ணோம் அப்படின்னா, இது பாய்ஸுக்கு மேபி அப்படி இருக்குமான்னு தெரியல. நம்ம சாப்பிட்றோம்ல, தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிக்காமல் உட்காந்தாலுமே வந்து கொஞ்சம் தண்ணி தகும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட்டாக போகும். ஸோ அதனால் வந்து வாயை நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி இது பண்ணி குடிச்சிக்கிட்டு பெட்டாக்கிட்டு போயிட்டு உட்காருவோம் ஒரு வாட்டி உட்காரத்துக்கு முன்னாடியும். ஸோ தட் எப்போல்லாம் பிரேக் விடுறாங்களோ அப்போல்லாம் ரெஸ்ட் ரூம் வரும், இப்படியே தான் உட்காந்துருவோம். நம்ம பாடியில் ப்ராசஸ் நடந்து லைக் யூரின் வந்து வரும். அந்த உட்காரதான் வந்து ஏசி ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம். இதுக்கு நடுவில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 நாள் ரொம்பவே கொடூரமாக இருந்தது. யாரும் நைட் தூங்கவே முடியாது, அவ்வளோ அனலாக இருக்கும்.
நான் ரூமுக்குள்ளே ஜஸ்ட்டு போயிட்டு வந்து மார்னிங் ஒரு டெய்லி மார்னிங் எழுந்து போய்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக சும்மா அப்படி உக்காருனா கூட பாடி ஃபுல்லாக வெட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு அது தூங்கலான்னு போனால் தூங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். மை டோட்டல் ஹோல் பாடி இட்ஸ் ஃபயர்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு டே சும்மா அப்படியே தூங்கிட்டேன். ரெண்டாவது டே அப்படி கிடையாது, பக்கெட் எடுத்தேன். எங்கெல்லாம் தண்ணி ஊற்ற முடியுமோ அங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சேன். 2 பக்கெட் தூக்கி இப்படி முன்னாடி சென்டர் ஆஃப் அந்த ரூமில் வச்சேன். ஸோ இதே தான் அடுத்து தொடர்ந்து ஒரு 5 நாளும் மேலே 5 நாளாக 4 நாள் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையை வந்து எங்களை பார்த்துக்கிச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நமக்கு வெயில் அடிக்குதுன்னா கூட நம்ம வந்து பிரிஸ்காக செம்மையாக இதுவாக இருக்கும். ஆனால் மழை காலங்கள் நம்மளை அதுவே லேசியாக, அதுவே சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணும், ஸ்லீப்பியாக இருக்கும், அண்டு ஒரு மாதிரி அப்படியே இழுத்துட்டு போவோம். இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து நடுவில்லாம் அந்த மழை காலத்தில் கொஞ்சம் தூங்குறது, கொஞ்சம் வாக்கிங் போகிறது, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். வாக்கிங்லாம் ஆக்சுவலி வந்து இருக்கிற எல்லாரும் போன பீரியட்னால் அது நான் அப்போ பார்த்தது தான். ஸோ மோஸ்ட்லி யாரும் வாக்கிங்லாம் போகாமல் இருக்க மாட்டாங்க. அங்கே பண்ணுற வேலையால் வாக்கிங் போய் தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ வாக்கிங் வந்து போவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் போகிற ஏரியா எங்கள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா போயிட்டு வந்துட்ருக்கோம். அண்ட் வந்து அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு டேங்க் இருக்குது. ஸோ தட் அதில் தண்ணி பிடிச்சிக்கிறது அப்படி இந்த ஹாலுக்கு போகிற வகையில் தான் தண்ணி பிடிக்கிற டேங்க்லாம் இருக்குது. தண்ணி பிடிச்சி எல்லாம் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 9வது நாள் நைட்டு சொன்னாங்க, நாளைக்குலேருந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது, லைக் நோ சைலன்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து பேசிக்கலாம் ஆஃப்டர் மேத்தா மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒன்ஸ் இட் வாஸ் சைலன்ஸ் வாஸ் பிரேக்டு. நல்லா இருந்தது. இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தப்போ நிறைய பேர் அவங்க ஒரு டிரான்சிஷன் பீரியடில் தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேலைக்கு முடிச்சுட்டு வேறு வேலைக்கு போகிறவங்க, வேறு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகுறவங்க, இல்லை ரிட்டையர் ஆனவங்க, அந்த மாதிரி வந்து ஒருத்தருமே வந்து வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து என்னோடய ஏஜில் வந்து ஒரு 5 பசங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதே கோர்ஸுக்கு 7 வாட்டி வந்தவங்களும் வந்திருக்காங்க. ஒருத்தர் 7ஆவது வாட்டி வந்தார். அண்ட் இன்னொருத்தர் வந்து 60 நாள் கோர்ஸ் 2 வாட்டி பண்ணியிருக்காரு, அவர் வந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வந்து பல யோகா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணவங்க அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட்டாக இருந்தது 2 வருஷம் வந்து. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒரு விபாசனா பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க, அவங்க சென்டர் கிடைக்கல. ஸோ வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அரௌண்ட் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. இதில் வந்து ஒரு குஹான் சிங் ஒருத்தர் வந்திருந்தார், அவர் ப்ரொஃபஸர். ஸோ அவர் வந்து இந்த ரிகார்டிங் இந்த பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு, இந்த சம்வாட் இந்த இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட் ஆஃப் த பீப்புள் பற்றி. ஸோ அவர் அவங்க வந்திருந்தார். ஸோ அதான் ஒரு பட்சம். அப்புறம் போலீஸ் வந்திருந்தார், அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்புறம் வந்து டேட்டா இன்ஜினியர், அது மாதிரி வந்து இருக்கிற எல்லா இதெல்லாம் வந்தாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஆஃப் குரூப் தான் அது. அப்புறம் வந்து ரிட்டையர்டான மிலிட்ரி மேன், அப்புறம் வந்து நார்மல் ரெகுலர் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குரூப்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த டேலே வந்து புக்குலாம் விற்றாங்க. ஸோ தட் அந்த புக்கு வாங்கலாம், நம்ம அதை வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதில் என்னன்னா, நான் 10th டே வந்து யாரும் வந்து தொடக்கூடாது, ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, ஸோ இதில் வந்து பண்ணக்கூடாது. 10th டேன்னு பார்த்து கரெக்டாக அப்போ தான் நான் கொஞ்சம் தூங்கலான்னு போகிறதுக்கு வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து அந்த போலீஸ் மேன் என்ன பண்ணார், நான் வந்துட்டு அந்தளவுக்கு பேசவே இல்லை. நாங்கள் குரூப்பில் என்ன பேசியிருந்தோம், எங்கள் குரூப்பில் பார்த்து எனக்கு வந்து ஹாய் பாய்ன்ற ஒரு வேவ் காமிச்சார். நானும் ஓகே பாய்ன்ற மாதிரி காமிச்சேன். அதுக்கப்புறம் அவராக வந்து பேசுகிறவர் என்ன பண்ணார், பேசியிருக்கணும், அவர் கை நீட்டினார் ஹாய் அப்படின்ற மாதிரி. எனக்கு அன்கான்ஷியஸாக அவங்க டக்குன்னு நான் ஹாய் நீட்டினேன், கை கொடுத்துட்டேன். கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்கள் வேறு கையை வேறு கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருந்தது.
சரி அவர் அப்போ தான் பண்ணார். அப்போ எடுத்துக்கலாமா மறுநாள் காலையா அப்பயும் அவர் கை கொடுத்தாரு. எனக்கு தெரியுது, இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த கை கொடுத்த ரெகுலர் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்படி கொடுத்துட்டாங்க, பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து சின்ன சின்ன குட்டி வ்ளாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பை இது சொல்ல வந்துட்டேன். 10th அன்னைக்கு நமக்கு வந்து ஃபோனில் வந்து கொடுத்துருவாங்க அரௌண்ட் வந்து ஒரு 11 மணிக்கு. ஸோ அப்புறமா வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி வ்ளாகில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11th டே நம்ம கிளம்புற அந்த டே. ஸோ தட் மார்னிங் போயிட்டு நம்ம வந்து ஒரு குட்டி மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு டிஸ்கஷன் போடுவாங்க, அதை கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து திரும்ப ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறது, அங்கே சர்வ் பண்ணுறாங்க, சர்வ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட் சொன்னேன். ஸோ அதனால் வந்து அரௌண்ட் ஒரு 9:30 10 அப்படி ஆகிருக்கும், டைம் சரியாகல. ஸோ அது வரைக்கும் உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து இப்போ நாங்கள் உள்ளே வரும்போது எப்படி வந்து அந்த விஷயங்கள் அழகாக சீட்ஸ்லாம் போட்டு சூப்பராக அழகாக பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வரப்போகிற சில்ட்ரன்ஸுக்கு நாங்கள் பண்ணோம். ஸோ அந்த இடத்த பெருக்கி மாஃப் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இருந்த எல்லாத்தையும் வந்து வெள்ளத்துக்கு போட்டு புதுசாக போட்டு ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்து வந்தோம். ஸோ சீரியஸ்லி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணிவிட்டு அங்கே இருக்க மக்கள் கூட வந்து பண்ணும்போது அந்த ஒரு வைபே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு செமினாரோ இல்லை ஒரு ஒர்க் ஷாப்போ போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம பார்த்து பேசுகிற மக்களுக்கும் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம பழகிற பேசுகிற மக்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நார்மலாகவே ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாமே. ஸோ ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்டு வேறு என்ன மாதிரி இது நடுவில் ஒரு கதை ஒன்று வரும். இட்ஸ் அபவுட் டீச்சர் ஆஃப் கோயங்கா. அது என்ன அப்படின்னா ஷார்ட்டாக சொல்கிறேன். டீச்சர் பேர் நம்ம டீச்சர்னே வச்சுப்போம். பேர் மறந்துட்டேன், ஏன்னா அது வந்து ஒரு பூட்டான் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் எதுங்க. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா அந்த டீச்சர் ஆக்சுவலி வந்து அவருக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்மர் அது மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளர்க்காக வந்து ஒரு இடத்துல அவர் செஞ்சிட்ருப்பார். அவர் அந்தளவுக்கு வந்து படிக்கிற அளவுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணல. ஸோ தட் அவர் தான் ஏர்ன் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ இப்படிப்போ வந்து கிளர்க்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி விபாசனங்களுக்கு தெரிய வரும், நான் கண்டிப்பாக அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர்கிட்ட அப்போ இந்த கற்றுக்கிட்டே ஆகணுன்ற மாதிரி. அப்போ வந்து அவங்க ஆஃபீஸில் இருந்த ஹெட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து போகக்கூடாது, 10 நாள் லீவ் ஒன்று கொடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. இவர் வந்து ஸ்டப்பாக நான் போய் தீருவேன், எனக்கு வேலையே போனாலும் நான் போய் தீர்வேன்ற மாதிரி அவரும் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு ஆக்சுவலி இவ்வளோ பண்ணிட்டு போகிறாருங்க, போயிட்டு வந்தவருக்கு வந்து வேலை போயிருக்குன்னு பார்த்தா இதை விட ஒரு பதவி உயர்வு வந்து இருந்தது தான். ஸோ ஒரு சீனியர் ஒரு மேனேஜர் போஸ்ட் வந்து இருந்தது தான். இது ஒரு ஸ்டோரியாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு வந்து கோயங்கா சொல்லுவார், இதே மாதிரி பர்சனாக பண்ணிட்டு போகிற எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒன்று காத்துட்ருக்கோம்லாம் எதிர்பார்க்காதீங்க, இது வந்து இது வாழ்க்கையில் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் எனக்கும் அதே மாதிரி நடந்தது. ஸோ தட் நான் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சு வந்து போக போகிறேன். முடிச்சு போன உடனே வந்து எங்கள் கோனா ஸ்டார்ட் ஒன் திங். ஸோ அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து அது அமைஞ்சது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃபுட்டு வந்து ஆக்சுவலி வந்து எல்லாமே வந்து நார்த் இந்தியன் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். நான்லாம் அந்த மாதிரிலாம் ஃபுட்டு சமைச்சா வந்து வீட்டிலலாம் சாப்பிட மாட்டேன், ரொம்ப கொடூரமாக இருக்காது, சீரியஸில் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். பொங்கலில் இஞ்சி இருக்கும், இஞ்சிலாம் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் இருக்கும்.
அங்கங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து மிளகு இருக்கும். இதெல்லாம் சாப்பிட்டு தான் வழி கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம், நீங்கள் கண்டிப்பாக ஃபுட்டை வேஸ்ட்டை பண்ணவே கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே ஃப்ரீயாக போகிறோம், அங்கே போயிட்டு ஃபுட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து இருக்கிற விஷயத்தெலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து எத்தனை பேர் ஃபுட்டு இல்லாமல் இருக்காங்க சொல்கிறப்போ வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து எந்த விதத்தில் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து ஃபுட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சுட்டு வைக்கணும். ஓகே நம்ம சாப்பிட முடியுமா முடியாதா அந்த மாதிரி எவ்வளோ வேணால் யோசிச்சுக்கலாம். ஆனால் வச்சிட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு கொட்டுறது அது எந்த விதத்துலையும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு சில வாட்டிலாம் வந்து டேஸ்ட்டு தெரியாமல் நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது தான் வந்து நமக்கு தெரியும் இது கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் ரொம்ப பெருசாலாம் இந்த சில விஷயங்களை சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிள் மழை கட்டின பயிரை வந்து பச்சை கலர் பயிர் பச்சை பயிர் சாப்பிட்ருக்கோம்ல, அதே மாதிரி வந்து வெந்தய பயிர் சாப்பிட்ருக்க மாட்டோம் மோஸ்ட்லி. வெந்தய பயிர் நான் வைக்கலான்னு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா அது கசக்குது. நான் வெந்தயமே சாப்பிட்டது கிடையாது. டைரெக்டாக வெந்தய பயிரே அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது அப்படி இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபுட்டும் அந்த ஆக்சுவலி ஒரு இடத்துல வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் வச்சுக்கலாமே. டேஸ்ட்டாக அவங்க அந்த நார்த் இந்தியன் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். மற்றபடி வந்து ஃபுட்டை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. செம்மையான ஃபுட்டை நம்ம எப்படி சொல்கிறது என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டு விஷயத்தில் சீட்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நானும் நிறைய வாட்டி வந்து எப்படா சாப்பிட போவோம் நிறைய வாட்டி வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ லன்ச் பிரேக் வந்தால் தான் கொஞ்சம் ஓகே சாப்பிட்டாச்சு போகலாம் போய் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து போயிட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுவே நான் சாப்பாடுன்னு பார்த்து பேசுகிறப்ப தான் இந்த ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்டது எல்லாமே பழைய சோறு, ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டது பிச்சாத்து தான் சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னா வந்து அந்த ஒரு 10வது வந்து தெரிய வந்தது. ஆனால் சீரியஸ்லி ரொம்ப ஒரு செமையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 10th டே வந்து அந்த 11th டே லாஸ்ட் டே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் குரூப்லாம் அங்கேருந்து ஒருத்தர் வந்து வாலண்டியராக க்ரியேட்லாம் பண்ணி ஸோ அதெல்லாம் நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ பிடிச்சி நான் அப்படியே வந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஓவராலாக ஆக்சுவலி வந்து நமக்கு என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் வந்து டவுட்டாகவே சில விஷயம் டவுட்டாகவோ இல்லை சில விஷயங்களுக்கு வந்து ஆன்சர் இல்லாமையோ சில விஷயங்களில் வந்து எப்படா சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் வந்து பல விஷயங்கள் வந்துருக்கும். நம்ம இதுக்காக வந்து யூடியூப்பு புக்ஸு இல்லை மற்றவங்க அட்வைஸ் கேட்குறது இந்த மாதிரி வந்து பல ரிலீஜியஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்குறது நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். நான் நிறைய பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. எனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஐ யூஸ் டு ஒரி அ லாட். அந்த ஒரினஸுக்கெலாம் ஆக்சுவலி வந்து நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது இல்லைனா வந்து இந்த சத்குரு வீடியோலாம் கொஞ்சம் இதாங்க பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இதெல்லாம் நிறைய கொஞ்சம் படித்து கடைசி வரைக்கும் அந்த ஒரினஸ் அப்படின்றது வந்து இதுவே எப்படி சொல்கிறது, இட்ஸ் வாஸ் ஸோ கான்ஸ்டன்ட். இப்போ நான் வந்து ஒழுங்காக உட்காந்து ஃபோனில் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியாது, ஒரி பண்ணுவேன். அண்ட் வீட்டில் இப்போது ஏதாவது வேலை சொல்கிறாங்க அப்படின்னா நான் செய்யலைன்னா ஒரி பண்ணுவேன். செஞ்சுட்டா ஒரி பண்ண மாட்டேன்னா கிடையாது, செஞ்சுட்டாலும் அதுலேயே வேறு ஒரு விஷயத்தில் ஒரி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அதான் எப்படி சொல்கிறது, இப்போது இந்த மாதிரி தான் நம்ம 100 மார்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா 99 வாங்கிட்டாலும் உட்காந்து ஒரி பண்ணுவாங்களே அந்த கேஸு லைட்டாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரினஸ்ன்றது எப்போவுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ
அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ரொம்பவே வந்து இதுதான்ப்பா ரொம்ப தெளிவாக பளிச்சுன்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிது. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஓகே, கண்டென்ட் தெரிஞ்சிடுச்சு, நானே வீட்டில் பண்ணிப்பேன், அண்ட் வந்து இது தானே, இந்த மேட்ரு தானே, இதுதான் நம்மளே பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்து தோணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து கிடையாது. ஆக்சுவலி வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த இடத்துல கோர்ஸை டெக்னிக்கை லேர்ன் பண்ணிக்கிறதுன்றது வேறு. இப்போது வந்து அதர் சோர்ஸ் ஆஃப் மீடியம்ஸ் மூலயமா நாலேஜுன்னு கிடைக்கிறது வேறு. நாலேஜ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறவே வேறு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ஒரு 10 நாள் போயிட்டு எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம இருந்து அந்த இடத்துல மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து சொல்லப்படுது அண்ட் வந்து ஒரு வேல்யூ அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இது ஆக்சுவலி வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோர்ஸ். அண்ட் இது வந்து கண்டிப்பாக மிடில் ஏஜ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம், அந்த வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வரி பண்ணுவாங்க வாழ்க்கையில். இப்போ நான் பண்ணுறதோட பல மடங்கு பண்ணுவாங்க, ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். எங்களை சார் கூப்பிட்டு வச்சு பேசுகிறப்பே சொல்லுவார், நீங்கள் சின்ன பசங்க, பை த நீங்கள் உங்களுக்கு பண்ண புண்ணியம் இப்போயே வந்துட்டீங்க இந்த கோர்ஸுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வர்ற எல்லாருமே வந்து என்னால் முடியலை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ தட் இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு இனிமேல் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சார் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கே ஆக்சுவலி வந்து இப்போது எனக்கு பர்சனை பற்றி தெரிய வந்தது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கே அது அப்புறமா தான் உள்ள ஒரு சின்ன ரெக்ரெட், நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் வந்து வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ, நம்ம வந்து என்னோடய ஒர்க்கிங் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்குமோ, என்னோடய ஸ்டடிங் இன்வால்மெண்ட் வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ். ஆனால் விபாசனா பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ரெக்ரெட்டும் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதான் இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த கோர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது வந்து சீரியஸ்லி வந்து நம்மளோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. ஸோ கைண்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த கோர்ஸை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க.